ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் இன்னைக்கு என்னோடய வேலை சீக்கிரமே முடிஞ்சுதுங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலும் 4:30 மணிக்கு என்னோடய வேலை முடிஞ்சுது. எனக்கு வேலை இல்லை, வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, வீட்டுக்கு வந்துட்டு பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு 2வது நாளாக வெற்றிகரமாக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சரி, அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஒரு ஆசை. அதுவும் இல்லாமல் கௌரிக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லியிருந்தான். ஏதாச்சும் செஞ்சுத்தாமா அப்படின்றான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன டிஷ் தான் செய்ய போகிறேன். அந்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடிக்கு செஞ்சு தருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஜெனரேஷன் வேறு லெவலில் போயிடுச்சு, அது வேறு மாதிரி போயிடுச்சு. இருந்தாலும் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி டிஷ்ஷை உங்களால் செய்ய முடிஞ்சால் உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சுத்தாங்க. நான் என்ன செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவை, ஒரு சில பொருளெல்லாம் எங்கள் வீட்லேயே இருக்குது. நான் அதை எடுத்து தான் போகிறேன், அது உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பொருள் என்னன்றதை காமிக்கிறேன், வாங்க. கருவேப்பிலை, ரொம்ப செடியில் முடிச்ச கருவேப்பிலை. அதுக்கு அடுத்த பொருள் என்னன்றதை காமிக்கிறேன், இதுக்கு பின்னாடியே வாங்க. அதுக்கடுத்து பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரம் முருங்கை மரத்தில் வந்து முருங்கைக்கீரை. என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன், என்னென்ன பொருள் போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி மாவு 2 கப்புங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓகே. அதாவது ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 2 சாப்பிட்லாம், ஓகேவா? எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 2 வரும், அவ்வளோதான். அதில் வந்து நான் 2.5 கப்பு அப்படின்னு எடுத்துருக்கிறேன். 2 கப்பு மென்ஷன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட், இதுக்கு தேவையான சால்ட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ ஆனியன் கேட்டிங்கன்னா ஒரு 2 ஆனியன், அவ்வளோதான். தேவையான அளவு போட்டுக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஆனியன் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துவேன். எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஆனியன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துவேன், எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, வெளியிலேருந்து மரத்துலேருந்து பொறிச்சிட்டு வந்ததுன்னா முருங்கைக்கீரை, அது கொஞ்சம் அதிகமாக இல்லைங்க, சும்மா தேவையான அளவு, அது இதுக்குள்ளேயே போட்டுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து நிறைய ஆட் பண்ண மாட்டேங்க, ஏன்னா பச்சை மிளகா வந்து வயிற்று வலி அதிகமாக வருன்றதுனால நான் அதை ஆட் பண்ண மாட்டேன். வர மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையே ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து கருவேப்பிலை, பார்த்துல கருவேப்பிலை, இதை வந்து முழுசாக போட்டால் ஒரு அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் அதை சின்னதாக வெட்டிக்கிறேன். சின்னதாக வெட்டி அதிக இதிலே சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாமே போட்டாச்சு, இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது, உங்களுக்கு தேவைக்கு அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பனைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் ஆகக்கூடாது. நம்ம போட்ட ஆனியன், வர மிளகா எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா கையில் நல்லா இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்து நல்லா பனைஞ்சிக்கோங்க, ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா ஸ்ட்ரென்த் கொடுத்து பிணைஞ்சிட்டு அப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ, நான் இதோட பதம் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய ஊற்றாமல் அளவாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், கீரை, வெங்காயம், வரமிளகா, உப்பு, கருவேப்பிலை, இந்த போட்ட பொருள் எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எதனால் இந்த ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு அடிக்கடிக்கு முன்னாடி செஞ்சு தருவாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போது இப்போ நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் முதல்ல எங்கள் அம்மா இருக்கும்போது இந்த பொருள் வந்து அதிகமாக சேர்ந்து தருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிகமாக செலவில்லாத ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக செலவு இருக்காது. இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்கும், அதனால் ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள், டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாமல் இந்த கண்டிஷனில் வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கணும்.
உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு வந்து ஒட்டாது. ஒட்டாமல் இப்படி இந்த பதத்துக்கு நம்ம கை வச்சு அப்படி உள்ளே போகிற மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம மாவு பிணைஞ்சி வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் தோசை தவாங்க, தோசை தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சும்மா ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் ஊற்றி ஆனியன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஆனியன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து தேய்க்க முடியாதுங்க, இந்த இது வந்து தேய்க்க முடியாது. அதனால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மாவு இல்லையா, அதை நல்லா கையில் ஒரு வாட்டி கலந்துட்டு, நம்ம எவ்வளோ பெரிய தோசை வேணுமோ அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா கையில் உருட்டிக்கணும். கேஸ் வந்து சிம் பண்ணிவிடுங்க. சூடான பிறகு வச்சு இது மெதுவாக தட்டி வேணும். கையிலே தட்டிடணும். கையிலே நல்லா மெலிசாக ஃபுல்லாக நல்லா மெலிசாக தட்டிக்கணும். ரொம்ப கனமாக இருந்தால் வேகாதுங்க. அதனால் வந்து கையில் வந்து நல்லா மெலிசாக முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக நல்லா தட்டிக்கணும். இந்த மாதிரி நான் சின்னதாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் போட்டுக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம், எப்படி வேணும்னாலும் அப்படி போட்டுக்கலாம். நல்லா தட்டி விட்டுக்கணும். சரி சமமாக இந்த மாதிரி நீட்டாக தட்டிட்டிங்கன்னா ஓகே, அதை அப்படியே பிடிச்சிக்கும். அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெய் ஒரு 2 சொட்டு எண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கணும். மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருப்பிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃபுட்டுங்க. எங்கள் அம்மா அடிக்கடிக்கு செஞ்சு தருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகி மாவு, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள். இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலான்றது எங்கள் அம்மாவுடைய கருத்து. அதே மாதிரி பழைய முதியோர்களுடைய கருத்தும் தான். ஆனால் இப்போ விற்கிற இந்த நூடுல்ஸ், எக் ரைஸ், சிக்கன் ரைஸ் இதெல்லாம் முழுக்க மொத்தமே கலப்படம் தான். இது உடம்புக்கு ரொம்ப கேடான ஒரு பொருள். அந்த மாதிரி பொருளை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சின்னதாக ஏதாச்சும் எனக்கு டைம் கிடச்சிது, அதனால் செஞ்சு கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. வாங்க நம்ம தோசையை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா, தோசை கரண்டி வச்சு மெதுவாக திருப்பிக்கணும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. கலரை சேஞ்ச் ஆகிடுச்சு. செம்மையாக இருங்க. ஈவினிங்கில் ஏதாச்சும் ஒன்று சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொம்ப பெரிய வேலையே இல்லைங்க, சின்ன வேலை தான். அதே மாதிரி எனக்கு வந்து அதிகமாக டைம் கிடைக்காது. நான் நிறைய பசங்களுக்கு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வேலையுடைய நேரம் பார்த்தீங்கன்னா காலைல 8:30 மணிலேருந்து நைட்டு 8:30 மணிக்கு என்னுடைய வேலை. அதனால் எனக்கு இந்த மாதிரி டைம்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தருவேன். அவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து 5:30 மணி. 5:30 மணின்னும் போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது இதை சப்பாத்தின்னு சொல்ல மாட்டாங்க, ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கேவுரு ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு காஃபி, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஷ் இருந்துச்சுன்னா அந்த சாயந்தரம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இருங்க நம்ம இது வச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ராகி மாவு இல்லையா, கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் வந்து நல்லா இப்படி கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே வந்துடும். நல்ல ஒரு டிஷ். இந்த முருங்கைக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடும். நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ரெசிபிங்க, ஈஸியாக முடியும். பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எங்கெங்க எக் ரைஸு, சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு அந்த மாதிரி இந்த பானிபூரி இதெல்லாம் மூழ்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்மளா செஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் உண்டு. அதனால் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஒரு காஃபி, சூப்பராக ஒரு காஃபி குடிக்கிறது தாங்க வேறு லெவல். நல்லா இஞ்சி போட்டு டீ குடிக்கிறது ஒரு விஷயம், நல்ல விஷயம். அதே மாதிரி எனக்கு வந்து ஃபேவர் வந்து காஃபி தாங்க. காஃபினா எனக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு பைத்தியம். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம காஃபிக்கு பால் ஊற்ற போகிறோம். பால் ஊற்றிட்டு, எங்கள் வீட்டில் 4 பேர் தாங்க, அதிகமாக ஆட்கள் எல்லாம் இல்லை. 4 பேர்ன்றதுனால போதும். நான் 10 ரூபா பால் தான் வாங்குவேன். அதுக்கு உண்டான அளவான தண்ணி. ஓகே,
அப்புறம் பாலை காய வைக்கிறோம். தோசை நல்லா இந்த சப்பாத்தி நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேகணுங்க. அவசரப்பட்டு பாதியிலே எடுத்துடாதீங்க, நல்லா வேக விடுங்க. சரியா? அப்புறம் நான் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வீடை வந்து ஒரு ஹோம் டூர் போகிறோங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை என்னால் இப்போ போட முடியாது. நான் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வாரம் வந்து ஹோம் டூர் நான் உங்களுக்காக போடுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து 40,000 கிட்ட நெருங்க போகுது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாருடைய ஆதரவும் எனக்கு தரீங்க. அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து புவர் ஃபேமிலி தாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குடும்பமும் மேலே வரணும்னா நம்மள மாதிரி எல்லா குடும்பமும் நமக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் முடியும். அதனால் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை, நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து வெரி ஜாலி ஃபேமிலிங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நிறைய ஃபன் அதிகமாக பேசுவோம். சின்ன சின்ன காமெடியாக நிறைய பேசுவாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் அப்படியே ஜாலியாக போயிடுவோம். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டில் இருந்தால் நேரம் போகிறதே தெரியாதுங்க. இந்த 2 ஆண்டுகளோடையும் செம என்ஜாய்மெண்ட்டாக போகும். நம்மளுடைய ராகி அடை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஹாய், கடைசியாக நம்ம காஃபியை என் பண்ண போகிறோம். ஒரு காஃபி, நல்லா சூடாக ஒரு காஃபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் செஞ்ச ராகி தோசை சொல்லுறது அடை, ராகி அடை, என்னுடைய ஃபேவரட் ராகி அடை. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் காஃபி வித் ராகி அடை. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஓகேவா? எங்களோட வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.